எல்லாருக்கும் நமஸ்காரம். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு 3 சுபாஷிதம் எடுத்துன்னு இருக்கேன். சாணக்கிய நீதியிலேருந்து தான். அஃப்கோர்ஸ் அது என்னமோ தெரியல, அந்த சாணக்கிய நீதியிலேருந்து பார்க்கும்பொழுது ஆஹா இதையும் சொல்லலாமே இதையும் சொல்லலாமே அப்படின்னு தோன்றது. அவ்வளோ பயனுள்ள விஷயங்கள் நிறைய அவர் சொல்லியிருக்கார். அதனால தான் வேறு எதுக்கும் போகிறதுக்கு முன்னாடி சரி இதை மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு பட்டுது. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற 3மே ஒன்று நம்ம நாலேஜ் லேர்னிங்கை பற்றி, அண்ட் ஆல்சோ அபவுட் கண்டென்டட் லைஃப். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி திருப்திகரமாக வாழலாம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 3 இதுவும் இருக்கும். அதில் முதல்ல இதை பற்றி நாலேஜ், வித்யா, அதை பற்றி இருக்குது. அதை முதல்ல கேட்டுடலாம் நம்ம. வித்வான் பிரசஸ்யதே லோகே வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. வித்வான் பிரசஸ்யதே லோகே வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. வித்யா லபதே சர்வம் வித்யா சர்வத்திர பூஜ்யதே. வித்யா லபதே சர்வம் வித்யா சர்வத்திர பூஜ்யதே. வித்வான் பிரசஸ்யத்தே லோகே அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்னன்னா, ஏற்கனவே இது சொல்லியிருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி. அதாவது தமிழில் கூட கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்லாம் படிச்சிருப்போம். இது கற்றோர் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் நாட் ஓன்லி புக் நாலேஜ். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்கில். அதாவது நம்மளுக்கு நாட் நெசசரிலி படிப்பறிவுங்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வெல்டராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எனி ஸ்கில் ஃபார் தட் மேட்டர். இப்போ அதில் அவன் ரொம்ப தேர்ந்தவனாக இருந்தால் அவனை எல்லா இடத்துலையும் அவன் மதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி புக்கிஷ் நாலேஜ், அதுவும் இருக்குது. பட் அதோட எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் அந்த ஸ்கில்லுக்காக அவன் மதிக்கப்படுவான். இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு டெலிவிஷன் சரியா இல்லை, ஒரு வாஷிங் மிஷின் சரியா இல்லை அப்படின்னா we have to call a mechanic. அதாவது ஸோ அப்போ என்னன்னா he gains more importance in the sense அவனோட ஸ்கில் அங்கே மதிக்கப்படுறது. ஸோ அடிப்படை நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். எஜுகேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அது இது என்ன சொல்கிறது, வேத சாஸ்திரங்களாக இருக்கலாம், இல்லை இப்போ ஐடி எடுத்துட்டேன்னா அது சம்மந்தமாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது ஒரு ஸ்கில்டு லேபராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இன்ஃபேக்ட் ஒரு சக்கிலியன் எடுத்துட்டா கூட அந்த நம்மளுக்கு செருப்பு ஏதாவது அருந்து போயிடுத்து. இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ அருந்து செருப்புங்கிறதே கிடையாது, எல்லாம் புதுசாக வாங்கிடுறான்னு வச்சுக்கோ. நான் சின்னவனாக இருக்கிற போதெல்லாம் அப்போ இன்ஃபேக்ட் நிறைய என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவா அவள் சின்ன வயசில் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பா. அதாவது நம்மளுக்கெல்லாம் எப்படின்னா, அதாவது வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கோ ஒரு தடவை தான் ஒரு செருப்பு கிடைக்கும். அந்த செருப்பு வார் அறுந்து போயிடும். வார் அறுந்து போயிடுத்துன்னா அவன்கிட்ட கொண்டு போய் காப்லர், அவன்கிட்ட கொண்டு போய் சக்கிலியன்ட்ட கொண்டு போய் கொடுப்போம், அவன் தைச்செல்லாம் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் போட்டுன்றத காலம் இருந்தது. இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாமே மாறி போயிடுது. எல்லாமே நான் கூட தமாஷா சொல்லுவேன், எதுவுமே இப்போ இது ரிப்பேருங்கிற கான்செப்டே போயிடுது. எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் தான். அது ரிப்பேர் பண்ணுறதா கிடையாது. இது சரியா இல்லையா தூக்கி போட்டுட்டு வேறு வாங்கு. நம்ம மைண்ட் செட்டே உலகமே சொல்கிறேன் நான் அப்படி ஆயிடுத்து. இப்போ ஒரு காரில் இது இன்ஜின் சரியா இல்லைன்னா அந்த வெல்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. சார் த இன்ஜின் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ்டு. அதே மாதிரி டெலிவிஷனில் ஏதாவது ஒரு பார்ட் போயிடுத்துன்னா அதை எதனாலன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக வாங்கிடலாம் தோணும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ மாறிட்டோம். பட் கம்மிங் பேக் டு திஸ், அதனால நாலேஜ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அதனால தான் எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது எந்த விதமான எஜுகேஷனாகவும் இருக்கலாம். ஸோ அது பேசிக் அடிப்படை அதுதான். நம்மளுக்கு அது இல்லைன்னா யூ கேன் நாட் சர்வைவ். இந்த இது மூலமாக சாணக்கியர் எனக்கு தெரிஞ்சு அதை தான் சொல்ல விரும்புகிறார். அதாவது நாலேஜ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அது படிப்பறிவாக இருக்கட்டும், இல்லை வேறு எதாவது ஸ்கில் இருக்கட்டும், பட் எ மேன் ஷுட் பொசஸ் தட். அப்படி அவனுக்கு இருந்தால்தான் அவன் சஸ்டெயின் பண்ண முடியும், சர்வை பண்ண முடியும், நினைத்ததை அடைய முடியுங்கிறார் அவர்.
ஏன்னா ஒரு ஒரு டாப் நாட்ச் இவன் இருந்தான்னா, இப்போ ஈவன் இது எடுத்துக்கோங்களேன், இப்போலாம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, அந்த குக்கரிங்கிற ஒரு விஷயம், அதாவது சாதாரணமா ஆத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ப. பட் அது வந்து நான் என்னோட அப்சர்வேஷன் சொல்றேன். அது வந்து அவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சமையல பத்தி. அதாவது பொதுவா என்ன சொல்லுவான்னா, நம்ப அ வாழறதுக்காக சாப்பிடணும்னு சொல்லுவா. இப்ப சாப்பிடுறதுக்காக எல்லாரும் வாழணும். அவ்வளவு ம ம இது வந்து ரெசிபீஸ் போடுறா. எல்லாம் அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு ஸ்கில் தான் வச்சுக்கோ. அவளோட டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணுறா. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவளுக்கு கிடச்சிருக்கு யூடியூப் மூலமாக. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுவும் ஒரு டேலண்ட். அந்த ஸ்கில், அந்த டேலண்ட் இருந்தால், ஐ எம் டோல்ட் தட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி த்ரூ யூடியூப். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கிறது அது. பட் அடிப்படை என்னென்னா, தட் நாலேஜ், தட் ஸ்கில், யூ ஹாவ் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் எ ஸ்கில். அப்போ தான் நம்ம நினச்சதை அடைய முடியும். ஸோ the basic thing that we should remember is some sort of a knowledge we should acquire. அடுத்த ரெண்டு வந்து கண்டென்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது நம்மளோட ஆத்ம திருப்தி. ஸோ அதில் ரெண்டாவது இப்போ கேட்டுடலாம். சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி, சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி, ந சந்தோஷாத் பரம் சுகம், ந சந்தோஷாத் பரம் சுகம், அப்பத்தியம் ச கலத்திரம் ச சதாம் சங்கதீரேவ ச, அப்பத்திரம் ச கலத்திரம் ச சதாம் சங்கதீரேவ ச. இப்போ ரெண்டாவது கேட்டேன் இல்லையா, சாந்தி துல்லியம் தப்போ நாஸ்தி அப்படின்னு கண்டினியூ ஆகுது இல்லையா. இது எல்லாமே வந்து நம்ம மன அமைதியும் நம்ம ஆத்ம திருப்தியும் சம்பந்தப்பட்டது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மன அமைதிக்கு நிகரான தபஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷமான மனசுக்கு நிகராக வேறு எதுவுமே வர முடியாது. அதாவது நம்ம நிறைய பணங்காசு சம்பாதிக்கலாம், சொத்து இருக்கலாம், கார் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருந்தும் மனசில் ஒரு சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வியர்த்தம். அதனால் அந்த சந்தோஷமாக மனசு இருக்கணும். அதுக்கு வந்து உபரியாக என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கிற சந்தானம், அதாவது குழந்தைகள், அந்த குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி, அண்ட் ஆல்சோ அசோசியேஷன் வித், அதாவது படித்து அவளோட நாலேஜபிள் பீப்புள், அவளோட அசோசியேஷன், அண்ட் நல்ல நண்பர்கள். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறார். இது வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, தீஸ் ஆர் ஆல் வெரி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம அனுதினம் வந்து அனுபவிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்மளுக்கு வந்து வீடு வாங்கியிருப்போம், நம்மள்ட்ட கார் இருக்கும், எல்லா வித வசதிகளும் இருக்கும். ஆனால் குழந்தைகள் சரியாக இல்லை, இல்லை ஒய்ஃப் சரியாக இல்லை, ஆர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து ஹி டஸ் சம்திங், ஒரு ஆர்குமெண்ட், வாட் எவர் இட் இஸ். அப்போ அந்த மனசமாதானம் குறைஞ்சு போயிடும். அதாவது ராத்திரி தூக்கம் வராது, புரண்டு படுத்துப்போம். இப்போ குழந்தைகள் வந்து சரியாக இல்லை, எதிர்த்து பேசுறது, ஆர் தான் இஷ்டத்துக்கு இருக்கிறா. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயம். பட் இதனால நம்ம மன அமைதி எப்படி பாதிக்கப்படுறது, அதை 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 ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ ஏன்னா அது பேரண்டிங், அது வந்து பெரிய விஷயம், அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில், இன்ஃபேக்ட் அந்த காலம்னே சொல்ல முடியாது, என்னோட சின்ன வயசுலேயே நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி என் வயசில் இருக்கிறவா எல்லாரும் சின்னவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்பா அம்மானா அவ்வளோ மரியாதை கொடுப்போம். இந்த சென்ஸ் அவள் சொல்கிறதுக்கு மறுவார்த்தை நம்மள்டேருந்து வராது. மனசில் ஏதாவது இருக்கலாம், பட் வெளிப்படுத்த மாட்டோம். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா சொல்லுவாள், அவள் தாத்தா, அதாவது என் தாத்தா முன்னாடி எங்கள் அப்பா நிற்க கூட உட்கார கூட மாட்டாராம், நின்றுட்டே தான் இருப்பாள். அந்த அளவுக்கு ஒரு பக்தி, ஒரு மரியாதை இருந்தது. அண்ட் ஆல்சோ அவள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். நான் அதுக்காக இந்த காலத்து குழந்தைகளை பற்றி தப்பாக சொல்ல, ஏன்னா இந்த காலத்து குழந்தைகள் தேர் வெரி வெரி நாலேஜபிள். ஆனால் என்னென்னா, அந்த வெரி வெரி நாலேஜபிளே வந்து சில சமயம் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுறது. இந்த சென்ஸ், வீணோப்பா
அதாவது எங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்திதி வந்துடுது. ஏன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தர் எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர் நான் சொல்லும் பொழுது நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறா, கெட்ட விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறா. ஸோ அதனால் அவளுக்கு என்னென்னா ஒரு பூர்ணத்துவம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஒரு நினப்பு வந்துடுறது. எஸ் வி நோ எவ்ரி திங். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள்லாம் வந்து ஓல்ட் டைமர்ஸ். இது வந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இதே தான் நடந்துட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் தி கேப் ஹஸ் வைடன்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்லலாம். கடைக்கு போவோம் நாங்கள், அதான் சின்ன வயசில் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற போதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது கடைக்கு வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு போவோம். அண்டு கடையில் வந்து அவன் வந்து இந்த ஷர்ட்டு பேண்ட் வாட் எவர் இட் இஸ் அதை எடுத்து போடுவான். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஷர்ட் பிடிச்சிருக்கும், நான் அதையே பார்த்துட்டு இருப்பேன். ஆஹா இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அப்பாவுக்கு வந்து வேற ஒரு சட்டை பிடிச்சிருக்கலாம், அதை எடுத்து இதை இதை வாங்கிக்கிறியாடா அப்படின்பா. அப்படியே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவோம் நம்ம. சரிப்பா, இவ்வளோதான் நம்ம பதில் சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் தேர் குட் ஹவ் பீன் எக்ஸப்ஷன்ஸ். நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் 55 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவம் இதெல்லாம். அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் எல்லாருமே இப்படி தான் இருந்தோம். இப்போ வந்து அப்பாவோட கடைக்கு போகிற கான்செப்டே கிடையாது. குழந்தைகள் வந்து அவளே போகிறது, அவளே வாங்கிக்கிறது, இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது. ஸோ த என்டையர் வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச்ட். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தேன்னா ஐ கேன் ஈவன் ஷேர் திஸ் ஒப்பீனியன் ஆஃப் மைண்ட் நினைக்கிறேன். ஒய்ஃப்னு எடுத்துட்டா மோஸ்ட் ஆஃப் அஸ், ஒய்ஃபும் சரி ஹஸ்பண்டும் சரி, வி ஸ்பெண்ட் மோஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் டைம் ஆன் சோஷியல் மீடியா. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஈவன் சபர்ப்ஸில் கூட சொல்கிறேன், ஈவன் மொஃபசல் டவுன்ஸில் கூட சொல்கிறேன். அதாவது த சோஷியல் மீடியா ஹஸ் பெனிட்ரேட்டட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் யாரை பார்த்தாலும் ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் இதுதான் லைஃப் அப்படின்னு ஆயிடுத்து. ஸோ இவெல்லாம் வீட்டில் வந்து வேலை பண்ணக்கூடியவளாக இருக்கலாம், இல்லை அவள் வந்து வெளியில் வேலை பண்ணிட்டும் இருக்கலாம். பட் அவளோட கான்சன்ட்ரேஷன் அட்டென்ஷன் முழுக்க இப்போ அந்த இதுக்கு போயிடுது. ஸோ மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொன்னேன்னா, அதாவது குழந்தைகளை பார்த்துக்கிறது, புருஷனை கவனிச்சுக்கிறது, அதே மாதிரி புருஷன் வந்து அப்பா வந்து குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து குறைஞ்சி போயிடுது. இப்போ அவாவா சொல்லப்போனால் அவாவா உலகத்தில் இருக்கா. ஸோ நான் இவ்வளவு டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதனால தான் நமக்கு வந்து அந்த மன அமைதி, அந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்தா தெரியும், நம்ம ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ஹவ் பிகம் இரிட்டபிள், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அதாவது புள்ள வந்து எதாவது இந்த தொந்தரவு பண்ணாதடா, திஸ் இஸ் த ரிப்ளை தட் வி ஹவ் பீன் கிவிங். நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி நடக்கிறதா இல்லையான்னு. அதாவது வி டோன்ட் வாண்ட் டு பி டிஸ்டர்ப்ட். அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவளுக்கு இதை கற்றுத்தரணும் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் என்ன படிக்கிறான்னு பெற்றவளுக்கு பல பேருக்கு தெரியாது. அவன் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணுறான், அது என்ன கோர்ஸ்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த நிலவரத்தில் நம்ம இப்போ இருக்கோம். பட் ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் சாணக்கிய இதில் சொல்லியிருக்கா, நீதியில் சொல்லியிருக்கிற மாதிரி அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதாவது குழந்தைகள் நல்லபடியாக அனுசரணையாக இருக்கணும், நம்ம அவளுக்கு டைம் டிவோட் பண்ணணும். அதே மாதிரி ஒய்ஃபுங்கிறவ வந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதும் புருஷனை கவனிச்சுக்கிறதும். உடனே நான் வந்து விமன்ஸ் லிபரேஷன், எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த அந்த ஆஸ்பெக்ட்டுக்கே போகலண்ணா. பட் என்னன்னா ஒரு 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 கம்ப்ளீட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா இப்போல்லாம்? வெரி ஃபியூ. ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும். ஸோ என்ன சொல்கிறது, ஊதுற சங்கம் ஊதிட்டேன், வாட் எவர். அது கூட நான் இல்லை, அவர் சொன்னதை அப்படியே வந்து நான் கொஞ்சம் வந்து விரிவாக்கம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டாவது வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும். அதாவது ஒரு நல்ல குழந்தைகள், நல்ல குழந்தைகளாக இருக்கணும், அதாவது ஒபீடியண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறார் அவர், ஒபீடியன்ட் சில்ட்ரன். அதே மாதிரி நம்ம அசோசியேஷன் வந்து ஒரு நல்ல நட்பு வட்டாரம் இருக்கணும். இப்போ வந்து எல்லாமே வந்து ரூமர்ஸ் நிறைய எடுத்து எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் போயிடுது, யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாமல் போயிடுது. பட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நம்ம நட்பு வட்டாரம் ரொம்ப நல்ல நட்பு வட்டாரமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம மனைவியும் நமக்கு துணைவியாக இருக்கணும்.
இதெல்லாம் இருந்தால் ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான லைஃப் நமக்கு கிடைக்கும். நவ் கம்மிங் டு தி ஃபைனல் வேர்ட்ஸ். முக்திமிச்சசி சேதா விஷயான் விஷவத் த்வஜேத். முக்திமிச்சசி சேதா விஷயான் விஷவத் த்வஜேத். க்ஷமா அர்ஜவ தயா சௌச்சம். க்ஷமா அர்ஜவ தயா சௌச்சம். சத்யம் பீயூஷவத் பிப. சத்யம் பீயூஷவத் பிப. அண்ட் ஃபைனலி இந்த மூணாவது வேர்ஸ் இருக்கு இல்லையா, முக்தி மிச்சசி சேத்தாத் அப்படின்னு, அதை இங்கிலீஷ் மீனிங் அப்படின்னு பார்த்தேன்னா, ஓ ஃப்ரெண்ட், இஃப் யூ வாண்ட் சால்வேஷன் டியூரிங் யுவர் லைஃப் டைம், then you should give all objects of sensual pleasure and adopt the lifestyle promoting forgiveness, sincerity, honesty, knowledge, cleanliness and truthfulness as if you are drinking the nectar of the gods அப்படின்னு இருக்கு. இதோட அர்த்தம்னு பார்த்தேன்னா, யார் ஒருத்தருக்கு முக்தி அடையணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கோ, அதாவது இந்த ஜென்மத்தோட போதும், இனிமேல் இன்னொரு ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா இந்த காமக்ரோத லோப மோகம், சென்சுவல் ப்ளஷர்ஸ் இருக்கு இல்லையா, காமக்ரோத லோப மோகம்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது இது கோபத்தை விட்டுடணும் அண்ட் மோகம் இருக்கக்கூடாது, ஆல் தோஸ் திங்ஸ். அது என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் விஷம் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுக்கிடுங்க. ஏன்னா விஷம் குடித்தா என்ன ஆகும் தெரியும். ஸோ விஷம் நினச்சி ஒதுக்கிட்டு, அதே மாதிரி எதெல்லாத்தையும் நம்ம அதாவது அமிர்தமாக நினச்சி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேர்மை, நாணயம், அதாவது தூய்மையும் சொல்கிறேன். தூய்மைனா நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் கிளென்லினஸ், மைண்ட் ஆல்சோ, மனசும் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி அறிவாற்றல், நம்ம எவ்வளோ விஷயம், அதாவது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம, ஏன்னா நாலேஜ் நம்ம கெயின் பண்ண அஃப்கோர்ஸ் வித்யா கர்வம்னு இருக்குது, அது வேறு விஷயம். அது என்ன ஆகுனா காமக்ரோத லோபமோகத்தை போயிடும். அதை விட்டு வச்சுட்டு நம்ம நாலேஜை அபிவிருத்தி பண்ணிக்கணும். ஏன்னா அதோட தாற்பயமே என்னென்னா, எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்ம பக்குவப்படுவோம். அண்ட் அந்த அமைதி காப்போம். எல்லாத்துலேயும் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்தித பிரஜனோட நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். அதாவது எதுவுமே நம்மளை பெருசாக பாதிக்காத அளவுக்கு நம்ம ஆக்கிக்கணும். நம்ம அதை பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சத்பாவம் வரும். சத்பாவம் வந்ததுன்னா அது அதோட கூடவே மற்ற எல்லா விஷயம் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிளென்லினஸ்ஸாக இருக்கட்டும், ஆர் ஃபர்கிவ்னஸ், விட்டு கொடுக்குற மனோபாவம், மன்னிக்கிற மனோபாவம். அதாவது யாராவது தப்பு பண்ணிட்டா கூட சரிப்பா போனால் போகிறது, இனிமேல் நீ அதே மாதிரி குரோதமே இருக்காது நமக்கு. யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சச்சின் டெண்டுல்கர்னு எடுத்துக்கோங்களேன். அவன் அவ்வளோ அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சின்ன குழந்தை அவன் முன்னாடி ஏதாவது விளையாடித்துன்னா அதை அவன் சிரிச்சுட்டு விட்டுடுவானே தவிர, அவன் சேலஞ்ச் பண்ணித்துன்னு வச்சுங்களேன், நான் உன்னோட மோத போகிறேன்னா அவன் சிரிச்சுட்டு விட்டுடுவான். ஏன்னா ஹீ நோஸ் ஒரு அந்த லெவல். இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நான் பழகினதுனால சொல்கிறேன். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். ஏன்னா அடிக்கடி நான் அவரை தான் கோட் பண்ணுவேன் ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று இஸ் மை மென்டாருங்கிறது ஒன்று, ரெண்டாவது நான் நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஞாபகம் எனக்கு வராமையே இருக்காது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அதாவது ஒரு நல்ல படத்தை பார்த்தார் அப்படின்னா உடனே அந்த டைரக்டருக்கு லெட்டர் எழுதுவார். அவ்வளோ புகழ்ந்து அவ்வளோ பாராட்டி எழுதுவார். ஏன்னா அவருக்கு துளி கூட அந்த பொறாமையே வராது. ஏன்னா நிறைய பேருக்கு அது இருக்கும். சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கா, சேம் லெவல், அதாவது ஹீ இஸ் ஆல்சோ டைரக்டர், தி அதர் பர்சன் இஸ் ஆல்சோ எ டைரக்டர். அப்படி இருக்கும் பொழுது பாராட்டுறதுக்கு மனசு வராது. அதாவது ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி வரும். ஐயோ நம்ம பாராட்டிட்டோம்னா அப்புறம் நமக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னா, அது அவருக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அதாவது இவர் அகத்தியன் அப்படின்னு ஒரு டைரக்டர் காதல் கோட்டை அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். நான் இந்த மீடியாவில் இருந்ததால அது ரிலேட்டடாக தான் நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. பட் இட் வில் பி ரெலவென்ட் டு வாட் வி ஆர் டாக்கிங்.
ஸோ காதல் கோட்டைங்கிற அந்த ஒரு படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு தமிழ் டைரக்டர் டு கெட் நேஷ்னல் அவார்ட். காதல் கோட்டை படம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டைரக்டருக்கு வந்து அகத்தியனுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் அப்படின்னு டைரக்டர்ஸ் அசோசியேஷன் முடிவு பண்ணினா. அண்ட் யூ வில் நாட் பிலீவ், கேபி சார் என்ன பண்ணார்னா, மணிரத்னம் இன்னும் பாரதி ராஜா இந்த டைரக்டர்ஸ்டெல்லாம் சொல்லி அந்த அகத்தியன்கிறவரோட வீட்டுக்கு போனார் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு. அவர் ஆக்சுவலி ஆடி போயிட்டார். என்ன சார் நீங்கள்லாம் வந்திருக்க? இல்லை இல்லை, உனக்கு உரிய மரியாதையை உனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னார். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸோ அந்த உயரத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அதே மாதிரி இன்னொரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்லிட்டுறேன். இவர் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஆரம்பகால பேர் என்னன்னு தெரியும், சிவாஜி ராவ் அப்படின்னு இருந்தது. அப்போ இன்னொரு வந்து கேபி சாரோட அசோசியேட் டைரக்டர் அமீர் ஜான் இருந்தார். அப்போ என்னாச்சுன்னா, ஒரு நாள் ஷூட்டிங் போது, ஏன்னா இவருக்கு வந்து ரஜினிகாந்த்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இவெல்லாம் பழகின்னு இருக்கா. ஸோ செட்டில் ஒரு நாள் வந்து ஐ வாஸ் டோல்ட், இது வந்து கேபி சாரே என்கிட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் செட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, அமீர்ஜான் சார் வந்து இவரை சிவாஜி ராவ்னு ஏதோ கூப்பிட்டுருக்கிற போல் இருக்கு. ஸோ கேபி என்ன பண்ணார்னா, அமீர்ஜானை தனியாக கூப்பிட்டு போய், இதை பாரு, ஹீஸ் ரஜினிகாந்த் நவ், இனிமேல் நம்ம எல்லாருமே அவரை வந்து ரஜினிகாந்த்னு தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னார். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, ஒன்று வந்து நம்ம வந்து அந்த ஒரு லெவலை அட்டைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இன்செக்யூரிட்டியே இருக்காது. அண்ட் ஆல்சோ மற்றவாளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதுதான் இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நீ முக்தி அடையணும் அப்படின்னா, சரி, ஒர்க் இஸ் வர்ஷிப். இவரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கேபியை பொறுத்த வரைக்கும் அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவருக்கு இருக்காது. சுற்றி வர என்ன நடக்கிறது, அது சுற்றி வர என்ன நடக்கிறதுன்னா கண்காணிச்சுட்டு இருப்பாருங்கிறது வேற. பட் ஆழ்ந்து போகிறது வந்து அவருக்கு அந்த அந்த அதனால்தான் 100 படங்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். அதாவது எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வேறு எந்த டைரக்டராலையுமே 100 படங்கள் பண்ணவே முடியாது. சத்தியமாக அது வந்து சாத்தியம் இல்லை. அந்த காலகட்டம் அப்படி இருந்ததுனால அவரால் 100 படங்கள் டைரக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒர்க் இஸ் வர்ஷிப். அவருக்கு அந்த சிந்தனையே தான். வேறு எது, எப்படி அர்ஜுனனுக்கு வந்து அந்த பறவை மட்டும்தான் கண்ணில் பட்டுதோ, அதே மாதிரி இவருக்கு வந்து வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. நம்ம லட்சியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, முக்தி அடையணும். முக்தி அடையணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அதைத்தான் அடைய போகிறோம். அதாவது படிப்படியாக பல ஜென்மங்கள் எடுக்கலாம், சில பேருக்கு சில ஜென்மங்கள் எடுக்கலாம். ஆனால் அல்டிமேட் அடைய போகிறது அங்கே தான். ஸோ அது வந்து இப்போலேருந்தே அதை நம்ம பழக்கின்றோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஸோ இந்த ஜென்மத்தில் எகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்மம்லாம் நம்புறவாளுக்கு தான் இது. அப்படி இருக்கிறவா வந்து இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட். ஸோ இப்போலேருந்தே அது கொஞ்சம் பழகிக்க ஆரம்பித்தோன்னா படிப்படியாக போய் இந்த ஜென்மங்கள் குறையலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போவே அட்லீஸ்ட் வி ஆர் ஃபார்ச்சுனேட் தட் ஹியூமன் பீயிங்ஸாக நம்ம பிறந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு புரியறது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறோங்கிறதே புரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு ஃபிலாசபினாலே கொஞ்சம் தள்ளி இருப்பாள். மேபி அவளுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படலாம். பட் அண்டர்லையிங் ஃபேக்டர் என்னென்னா, இதுதான் அடிப்படை. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம நிச்சயமாக முக்தி அடைய போகிறோம். அது வந்து இந்த ஜென்மத்தில் இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம கடைபிடிக்க ஆரம்பித்தோன்னா இட் இஸ் குட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஃபைனலி ரவுண்ட் அப் பண்ணுற இந்த 3 இதையும் பார்த்தேன்னா, வேர்ஸும் பார்த்தேன்னா மோர் ஆர் லெஸ் இதை சுற்றியே தான் இருக்குது. அண்ட் நம்மளோட பயணமும் அதுக்கு நோக்கி தான் இருக்கணும். வெல், பிஃபோர் ஐ ரவுண்ட் ஆஃப், மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த என்னோடய யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதுக்கு வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் மற்ற வாழ்க்கையும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தேன்னா பயனுள்ள விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட 2 சீரியல், ஒன்று வந்து கர்மா வந்து இதே யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அவள் பார்க்கலாம். ஏன்னா
அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் இந்த 1930s அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஃபார் பாஸ்டரிட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா பிற்காலத்தில் வந்து அக்ரஹாரம் தான் இப்படி தான் இருந்தது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட சீரியல் அது. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ எம் ஹாப்பி டு டெல் யூ தட் அது வந்து ஒவ்வொரு எபிசோடுமே வந்து ஆயிரக்கணக்கில் வியூஸ் போயின்னு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து அதை பார்க்கலாம், அதை ஷேர் பண்ணலாம் பார்க்காதவா. அண்ட் இன்னொன்று வந்து இரண்டாம் சாணக்கியன், அதுவும் வந்து அக்ரஹாரம் பேஸ்ட் சீரியல் தான். அதில் வந்து ஐ ஹவ் டெல்ட் வித் தி ரெலவன்ஸ் ஆஃப் வேதாஸ் டு மாடர்ன் சயின்ஸ். அதாவது நம்ம வேதங்களில் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கவிதாலயாவோட யூடியூப் சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் பார்க்கலையோ அதையும் பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப், நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா அதில் வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நாட் ஓன்லி திஸ், வேறு சில இதெல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட பேர் அதில் இன்க்ளூட் பண்ணணுன்னா இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் அண்ட் எந்த ஊர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணினா உங்களே அந்த குரூப்பில் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்யூச்சரில் உங்களுக்கும் அந்த அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் என்னோட மனமார்ந்த நன்றி உங்கள் எல்லாருக்கும். இத்தனை நேரம் எனக்காக வந்து டைம் ஒதுக்கி இந்த எபிசோடை பார்த்ததுக்கு. மறுபடியும் நாளைக்கு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, நன்றி, நன்றி.